ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் வாங்கியிருக்கோங்க. இது எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி நம்ம குழம்பு பண்ணணுன்றது பார்க்கலாம். இது மாதிரி நெத்திலி மீன் எடுத்துக்கிட்டேங்க. இது தலையெல்லாம் நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். தலை வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு மேலே மெலிசா செதில் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா அந்த வழவழப்பு போயிடும். உப்பு போட்டால் அந்த செதிலும் வழவழப்பும் போயிட்டு நல்லா சுத்தமாகிடும் மீன். இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கணும். நல்லா ஒரு 3-4 வாட்டி அலசிக்கிட்டேங்க. மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இருந்துட்டு நல்லா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போருங்க. இது நல்லா இது மாதிரி இப்போ தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இது பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிளகா பொடி போட்டுக்கிட்டேங்க. ஒரு கரண்டி மிளகா பொடி, அரை கரண்டி தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா இதையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன் புளி. அது நல்லா கரைச்சி இதில் விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் வர வரைக்கும் நல்லா இது மாதிரி பண்ணி மூடி வச்சுக்கலாங்க. பார்த்தா இது மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் சுவைக்கேற்ப. கருவேப்பிலை. நான் இன்றைக்கி மீன் தொக்கு குழம்பு வந்துட்டு நல்லா கெட்டியாக பண்ண போகிறேங்க. அதனால் தண்ணி விட்டுக்கல. நீங்கள் தண்ணி விட்டுக்குன்னா இந்த நேரத்தில் தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் வச்சுட்டு இருந்தோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி தொக்கு மாதிரி பண்ண போகிறேங்க. சின்ன மீனுக்கு இது மாதிரி பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா எண்ணெய் வந்துடுச்சு இல்லையே மேலே. இப்போ வந்துட்டு நம்ம நெத்திலி மீன் கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சின்ன மீனுன்றதுனால இது மாதிரி தொக்காவே ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி மீன் குழம்பா வேணும்னா முன்னாடியே தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா மீன் போட்டுக்கலாம். மீன் போட்ட அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க. மீன் கரைஞ்சிடும். குழம்பு நல்லா வெந்துட்டு மீன் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டோங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். மூடி திறந்து பார்த்தேங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் குழம்பு நல்லா கம்மன்னு மணமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் மீன் குழம்போட சாதத்தோட என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.